ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிடிஎஸ் உடைய ஒரு சில கண்டத்தெல்லாம் எடுத்து வந்திருக்கோம். நான் சொல்கிறது உங்களுக்கு ஏதாச்சும் தப்பாக தெரிஞ்சுன்னா சாரி மன்னிச்சிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே எல்லாரும் வீடியோக்கு லைக் சப்ஸ்கிரைப் அந்த கமெண்ட் மட்டும் மறக்காமல் பண்ணுங்கள். எனக்கு உங்களுடைய ஆதரவு ரொம்ப முக்கியம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்னென்னா, பிடிஎஸ் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. அது நோ மோர் ட்ரீம்ஸ்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு கொஞ்சம் ஃப்ளாப்பாகி ஹிட்டாச்சு. அடுத்த கொஞ்சம் அப்படி தான் கரெக்டாக 2017 டிஎன்ஏ அப்படின்னு ஒரு பாட்டை போட்டிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 1.6 பில்லியன் வியூஸ் கரண்ட்லி இருக்குது. அந்த இயர்லேருந்தே நிறைய வியூஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. பிடிஎஸ்க்கு ஃபேன்ஸுமே அதிகம் இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த அவங்க இப்போ கரண்ட்லி பிடிஎஸ் தான் மோஸ்ட்டுன்னு வேண்டாம், பெஸ்ட்டு ஃபேண்டம்னே வச்சுக்கலாம். ஆர்மி ஃபில்லமே ஒரு பெஸ்ட்டு ஃபேண்டம். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்க, அடுத்து ஒரு கண்டென்ட் நான் தூக்கிட்டு வந்திருக்கேன். அது என்ன கண்டென்ட்னா, பிடிஎஸ் மெம்பரை பற்றி தான். அதில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 7 பேர் இருப்பாங்க. உங்களுக்கு பிடிஎஸில் யாரை பிடிக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல ஆரம்பிக்க முடிச்ச ஆரம், ஜின், சுகா, ஜேஹோப், ஜிமின், ஜங்குக் இவங்க 7 பேருமே ஒரு குரூப்பாக வந்திருக்காங்க. இதில் ஜங்குக் ரொம்ப சின்ன பையன், 15 to 16 இயர்ஸில் தான் டெபியூட்டே பண்ணார். அதில் பெரியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜின்னு, அவர் 20 to 21 இயர்ஸில் டெபியூட் பண்ணாங்க. அடுத்து இப்போ கலந்து எல்லாருக்குமே 28 to 33 இயர்ஸ் ஆகுது. அதாவது இந்த வருஷம் 29 to 34 இருக்கும். ஏன்னா நம்ம 2026 வந்தாலும் அவங்க பர்த்டேலாம் வரும். அதனால் அவங்களுக்கு இப்போ 29 to 34. அதில் ஜின் பெரியவர், ப்ளஸ் அவர் விஷுவல் அவரே ஒரு சொல்லிப்பார்ல, ஐம் வேர்ல்ட் வைட் ஹேண்ட்ஸம்னு. அடுத்த ஆரம், அவர் லீடர் எல்லாருக்குமே தெரியும். அடுத்து சுகா, அவர் மெயின் ரேப்பர் ப்ளஸ் ப்ரொடியூசர். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் ஜேஹோப், அவர் மெயின் டான்ஸர் அண்ட் சப் லீட் ரேப்பர் அண்ட் சப் வோக்கலிஸ்ட். அடுத்து நம்ம பார்க்க போது ஜிமின் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவர் ரொம்ப ஷார்ட்டான ஆள். ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே ஆர்மிஸ்க்கு தான் தெரியும், ஹைட்டர்ஸ் யாருக்குமே தெரியாது. ஆரம் தான் இருக்கு இல்லையா அந்த குரூப்பில் ஹைட்டு. நெக்ஸ்ட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா லீடு டான்ஸர், மெயின் வோக்கலிஸ்ட், இந்த மாதிரி நிறைய திறமைகளுக்குள்ளே இருப்பார். அடுத்த வி என்ன சொல்லுவேன்னா, அவர் தான் அந்த குரூப்லேயே ஒரு மாடல். அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஜங்குக் தான் மெயின் வோக்கலிஸ்ட். எந்த குரூப்லேயாச்சும் மெயின் வோக்கலிஸ்ட் ரேப்பராக இருக்க முடியுமா? பார்த்து நம்மளுடைய ஜங்குக் மெயின் வோக்கலிஸ்ட்டாக 4th ரேப்பராகவும் இருக்கார். அடுத்த இந்த ஹேட்டர்ஸை பற்றி தான் நமக்கு பேசுகிறோம். எதுக்கு பிடிஎஸ் கண்டத்தை இப்போ ஹேட்டர்ஸ் பேசுகிறேன்னா, பிடிஎஸ் ஹேட்டர்ஸை மூஞ்சில் செருப்பத்துக்கு அடிக்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் இருக்கணும்ல, அதுக்காக தான். இப்போ நான் இந்த வீடியோ இப்போ பிடிஎஸ் ஹேட்டர்ஸ் கண்டென்ட் போடலன்னா ஹேட்டர்ஸ் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுவாங்க. ப்ளஸ் நம்ம வீடியோ கூட இல்லை, யார் வீடியோ வேணாலும். அதுக்கு அவங்க எதுக்கு இப்போ ஹேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னா, அவங்க கேர்ள்ஸ் மாதிரி இருக்காங்களா? இதில் எனக்கு ஒன்று புரியலைங்க. கேர்ள்ஸோ பாய்ஸோ எல்லோரும் சமம் தானே? வி போனிடெயில் போடுறாரு, அது கேர்ள்ஸ் போடுறதா? ஏன் பாய்ஸும் தான் போடுவாங்க, குட்டி ஒரு போனிடெயில் போடுவாங்க பாய்ஸ். அது ஜிமினை தான் எல்லாருமே என்ன அப்படின்னா பொண்ணுன்னே சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது தவிர குண்டா இருக்குன்னு ஜிமினை எல்லாரும் திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அன்னையிலேருந்து ஜிமின் பாதி நேரம் சாப்பிட்றதே நிறுத்தியிருக்காரு. ஸ்ட்ரிக்ட் டயட்டில் இருந்திருக்காரு. அதாவது அடுத்த லீடர் ஆரம்புக்கு ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கு. ரியல் ஆர்மிஸ்க்கு மட்டும்தான் இதெல்லாம் தெரியும். அடுத்து நம்ம
ஜின் வந்து நிறைய வாட்டி ஸ்டேஜில் வந்து அவர் தலையடிச்சுக்கிட்டார் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ஃபிங்கர்ஸ் கூட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு மாதிரி வளைஞ்சு இருக்கும் ஒரு கை ஃபிங்கர்ஸ் நேரம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி இஷ்யூ நிறையாவே இருக்கும் தான். ஆனால் அதை வச்சு நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க. இந்த ஹேட்டர்ஸ் தான் முக்கியமாக அதை வச்சு கிண்டல் பண்ணுறாங்க. அதை வச்சு சிரிக்கிறது. இதில் வோக்கலிஸ்ட்டுக்கும் ரேப்பருக்கும் நிறைய வித்தியாசம் பார்க்காங்க. வோக்கலிஸ்ட்டுக்கு ரேப்பர்ஸ்க்கு வோக்கல் வரலை இந்த மாதிரி. அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. ரேப் ரொம்ப நாளாக நம்ம பழகுறதுனாலே தான் இப்போ ரேப்பர்ஸ்க்கு வந்து ரேப் நிறைய பழகுவாங்க, அதனால உங்களுக்கு வோக்கல் நிறைய வராது. வோக்கலிஸ்ட் வந்து வோக்கல்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, அதனாலே உங்களுக்கு ரேப்லாம் வராது. அப்போ ஏன் நான் ஜங்குக்கு மட்டும் அப்படி சொன்னேன்னா, அவர் ரெண்டுத்துலையுமே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணார். மற்றவங்களும் ஃபோக்கஸ் பண்ணாங்க, இவர் ஸ்ட்ரிக்டாக எல்லாத்தையும் ஈக்குவலாக ஃபோக்கஸ் பண்ணல இப்போ இருக்காது. அதாவது ஜங்குக்கு தான் நம்ம ஆல்ரவுண்டர்னு சொல்லலாம். அடுத்த வந்து என்ன கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎஸ் மெம்பர்ஸ் பர்சனாலிட்டி. ஃபஸ்ட்டு ஆரம் வந்து சவுத் கொரியா. இதில் எல்லாருமே சவுத் கொரியா தான். அடுத்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 12 செப்டம்பர் 1994 பிறந்தார். அவருக்கு வந்து அடுத்து வந்து அவருக்கு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா ஜின். அவருடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஜின்னா இல்லை, அவர் வந்து அவருடைய இவங்களும் பார்க்காரு, பட் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக தான் உள்ளே நினச்சிட்ருக்காரு. அவர் மேலே அவர் வந்து எல்லார் மேலேயுமே ரொம்ப அன்பு காத்துறவர். அவர் இருந்தால் அந்த குரூப்பு நல்லா கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்கன்னு கூறப்படுறாங்க. அடுத்து வந்து நம்ம ஜின்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜின்னு வந்து எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து ரொம்ப ஃபன்னியான ஆள்னு. அவர் வந்து 4 தெரியாமல் சொல்லிட்டேன். 4 டிசம்பர் 1992 பிறந்திருக்காரு. இப்போ வந்து அவருக்கு ஏஜ் 33 to 34 தான் ஆகுது. ஏன்னா இன்னும் December 4 வரலை இந்த இயர், இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கேன்டியே. அவருமே எப்படின்னா ஆரம் வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனால் அவர் மேலே ரொம்ப எல்லா மெம்பர் மேலேயும் ஆசை காத்துருவார், அவர் மேலே ரொம்ப காத்துறாரு. ஆனால் அது உள்ளே அப்படியே மறைச்சி வச்சுக்காரு. இங்கே பிடிஎஸ் மெம்பர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இப்படி தான் பண்ணுறாங்க. ஒரு சில நம்மளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க கூட இருக்கும்போது நமக்கு எப்படி கோவம் வருமோ அதே மாதிரி தான் பிடிஎஸ் மெம்பர்ஸ்க்குமே வரும். அடுத்து வந்து நம்ம சுகாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவர் வந்து ரொம்ப சைலண்டான ஆள், பட் அவருமே ஒரு ஃபன்னியான மெம்பர்னே நம்ம சொல்லலாம். அவர் வந்து கரண்ட்லி March 9, 1993 பிறந்தார். அவருடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து ஜிமின். அது வந்து எல்லாருக்குமே தெரியும். அவங்க 2 பேருமே ஷார்ட்டஸ்ட் டியூ அப்படின்னு கூட கூடலாம், வேறு ஷை டியூ இந்த மாதிரி நிறைய பேர் கூப்பிடலாம். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா ஜேஹோப்க்கு யாருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு அவருக்கு எல்லாருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். அடுத்து வந்து அவர் வந்து கரண்ட்லி February 18, 1994 பிறந்தார். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஜிமின் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அவர் வந்து என்ன சொல்கிறதுனா, அவர் வந்து ரொம்ப கைண்டான ஆள். கைண்டு க்யூட் எல்லாருமே அவர் தான். நிறைய பேருக்கு பயஸ்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரியில் இவருமே இருப்பார். அடுத்து வந்து அவர் வந்து கரெக்டாக October 30, 1995 பிறந்தார். இல்லை என்ன ஒன்று கோயின்சிடன்ஸையும் பார்த்தீங்கன்னா, என் பிறந்தநாள் வந்து October 14, அவர் பர்த்டே வந்து October 13. ஜஸ்ட் 1 day, பட் சேம் டைமிங்கில் தான் நாங்கள் 2 பேரும் பிறந்தோம். ஜிமின் பண்ணுற டைம் யாருக்காச்சும் தெரியுங்கன்னா கமெண்டில் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம வியை பற்றி தான் பார்க்க போகலாம். வி வந்து அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிமின் வந்து ஜங்குக்கு. நான் ஜிமினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லாதவங்களுக்கு ஜிமினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வி அண்ட் சுகா. எல்லாருமே தனியாக நான் பெஸ்ட் ஃப்ரெண்டுலாம் சொல்ல, அவங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும். ரொம்ப பிடிச்சவங்கள நான் இப்போ சொல்கிறேன். வி வந்து சேம் இயரில் தான் பிறந்தார், அதாவது December 30, 1995 பிறந்தார். அவர் வந்து எப்படின்னா டீப் வாய்ஸ், சாஃப்ட் வாய்ஸ்லேருந்து டீப் வாய்ஸ்க்கு மாறிந்தார். அது எல்லாருக்குமே தெரியும். அவருடைய அந்த டீப் வாய்ஸ்க்காகவே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவருமே க்யூட்டுங்கிற கேட்டகரியில் இருப்பார். ப்ளஸ் அவருமே ஒரு விஷுவல் தான். அவர் வந்து செகண்ட் விஷுவல்னே சொல்லலாம் நம்ம. அடுத்து நம்ம பேபி ஜங்குக்கை தான் பற்றி பார்க்க போகிறோம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கரெக்டாக
1 செப்டம்பர் 1997 பண்ணாங்க. இவரோட இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டயானான்னு கூப்பிட்றாங்க ஒரு சில பேர். எனக்கு தெரியல சரியா தெரியல நெக்ஸ்ட்டு டயானாவை. ஏன்னா டயானா வந்து August 31, 1997 இறந்தாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம ஜங்குக் வந்து நெக்ஸ்ட் டேயே பிறந்தாரு. அதனால அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டயானாவா எனக்கு சரியா தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அவங்க வந்து இப்போ வந்து அவருக்கு கரண்ட்லி ரொம்ப சின்ன பையன். பட் ரொம்பவுமே ஒரு சேட்டக்கார பையனே சொல்லலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோவை பார்த்து கூடிய சீக்கிரத்தில் வரும். வேணுன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி பார்த்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பாய். இட்ஸ் மீ ராஜ. என் பேரை வந்து நான் ரிவீல் பண்ண மாட்டேன் இப்போதைக்கு. பாய் பாய்.